with ring topology. The ringing shape of the architecture to deciding the name of the topology. So here one by one connectivity we are going to follow for this type of topology. Whether the information sharing one by one. Under the any functioning time, any one of the node will be disconnected. It is not following the further function of the procedure. It is not possible. ஏதாவது ஒன்று கட் ஆச்சுன்னா என்ன ஆகும், மற்ற எல்லாமே வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன்லி த ப்ராப்ளம் ஃபார் ஃபேசிங் ரிங் டோபாலஜி. ஷேப் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா இருக்கு. ஏதாவது ஒன்றுல ஏதாவது ஒரு டிஸ்கனெக்ட் இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்டையர் நெட்வொர்க் வில் பி கொலாப்ஸ்ட். ஃபர்தரா மூவ் ஆகாது. டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபர்தரா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகாது. ஸோ தட் இஸ் ஒன்லி த ப்ராப்ளம். சார் எஸ் சார், நீங்க பேசுறது கிளியராவே கேட்கல சார். வெயிட் இப்ப கேக்குதாப்பா? எஸ் சார். ஓகேப்பா. ஸோ ரிங் டோபாலஜி அப்படிங்கிறது இட் இஸ் a connection procedure. What is the actual connection procedure going to means இந்த ரிங் ஷேப்ல ஒன் பை ஒன் கனெக்டிவிட்டி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன் பை ஒன் கனெக்டிவிட்டி ப்ரொசீஜர் வந்து இட் இஸ் சர்க்குலர் ஃபார்மேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அதனால அதுக்கு பேர் வந்து ரிங் டோபாலஜி அப்படின்னு பேரு. ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் நோடுல வந்து ஏதாவது டிஸ்கனெக்டிவ் இஷ்யூஸ் ஆகுது அப்படிங்கும் போது மற்ற அதோட கனெக்ட் ஆகிருக்கிற என்டையர் நெட்வொர்க்கும் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஃபாலோ ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் டேட்டா ஃபார்வர்டிங் பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்கு. ஃபார்வர்டில் மூவ் ஆகும், திடீர்னு பார்த்தா ரிவர்ஸில் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் டைரக்ஷன் வில் பி ஃபார்வர்ட் எய்தர் மேபி reverse functioning. The working the token passing procedures, how the data will be transferred, token passing methodology going to followed. இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெட்வொர்க் உள்ள சர்க்குலர் பேசிஸ்ல ரிங் ஷேப்ல கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஒரு 100 சிஸ்டம் இருக்கு. 100 சிஸ்டம் இருக்கு அப்படின்னா requesting option from 99th system to our request எங்க வைக்கிறாங்க அப்படின்னா சிஸ்டம் நம்பர் 1க்கு வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது சிஸ்டம் 1ங்கிறது மேபி இஸ் கோயிங் டு ஹேவிங் ஆல் த இன்ஃபர்மேஷன். மற்ற சிஸ்டத்துக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா சிஸ்டம் நம்பர் 1ல இருக்கு அப்படின்னா ரெக்வஸ்ட்ங்கிறது எப்போ எங்கிறது வேணாலும் வெளியில வரும். சார் ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகல. ரெக்வஸ்ட்ங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெக்யர்மெண்ட் அவுட்புட் எங்க இருக்குன்னு பார்க்கும். இப்போ 89th சிஸ்டம்ல எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா ரெக்வஸ்ட்ங்கிறது 89th சிஸ்டத்துல இருந்து நம்பர் 1 சிஸ்டத்துக்கு ரெக்வஸ்ட் போகும். ரெக்வஸ்ட் போகும்போது அப்போ ட்ரஸ்ட் பாசிங் மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா ஒன் பை ஒன்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிட்டே வந்து தென் ஃபைனல் டு ரீச் த ஆக்சுவல் ரெக்வஸ்ட் சென்ட் ஃப்ரம் த கன்சர்ன் சிஸ்டம். அது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஏதோ இன் பிட்வீன் த எனி பர்టిక్యులர் சிஸ்டம். ஹலோ சார், ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகல சார். ஷேர் பண்ணிட்டேங்கண்ணே. இல்ல சார், எங்களுக்கு எதுக்கு விசிபிளா இல்ல சார். எப்பறது விசிபிள் ஆகல? ஷேரிங்ல தான் இருக்கு. இல்ல எங்களுக்கு எது காமிக்கல சார். இப்ப ஷேர் ஆகுதா? சார் இவ்வளவு நேரம் ஷேரிங் தான் இருந்ததுக்குண்ணே. எவ்வளவு நேரமா இல்ல சார்? நான் உங்ககிட்ட கேட்கலன்னு சொன்னல சார், அதுக்கப்புறம் இருந்து தெரியல சார். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னேன் சார், உங்களுக்கு கேட்கல சார். அப்படியா? என்ன பிரச்சனை? நெட்வொர்க் இங்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி, ஓகே. திஸ் இஸ் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரிங்கிங் டோபாலஜி. இந்த மாதிரி ஷேப்ல ரவுண்ட் ஷேப்பா இருந்ததுன்னா ரவுண்ட் ஷேப்புங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். பட் என்ன ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் ஃபங்க்ஷனிங் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்காது. ரொம்ப மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 5 சிஸ்டம் கனெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஷேப் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அது ஒரு சிம்பிள் டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. பட் என்ன ப்ராக்டிக்கல்
ஃபங்க்ஷனிங் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்காது. அது ஒரு நெட்வொர்க்னா அந்த நெட்வொர்க் வந்து ஒரு சிஸ்டம் அடுத்த சிஸ்டத்துக்கு பாஸ் ஆகுது, அதுக்கு அடுத்த சிஸ்டத்துக்கு பாஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து டோக்கன் பாசிங் ஒரு மெத்தடாலஜி பேஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும். நடுவில் ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்டையர் ஃபங்க்ஷனும் வந்து டீஆக்டிவ் ஆயிடும். திஸ் இஸ் a star topology. So topology அப்படிங்கிறது how we are going to connecting our networking component to our actual any type of networks. இந்த நெட்வொர்க்கோட நெட்வொர்க் காம்போனன்ட் என்ன லாஜிக்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதுதான் தட் இஸ் த மீனிங் ஆஃப் டோபாலஜி. ஸோ நெட்வொர்க்குக்கும் நெட்வொர்க் காம்போனன்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியில ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, இதுதான் டோபாலஜி. ஸோ டோபாலஜியோட மீனிங் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருக்கு, பட் நெட்வொர்க்குங்கிறது ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும். அதே ப்ரொசீஜர் தான் நீங்க பேரலாம் இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல நெட்வொர்க்கோட காம்போனன்ட் வேற மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு இடத்துல அதே கண்டினியூஸ்ல அதே சேம் டைரக்ஷன் பாத்துல இருக்கிற இன்னொரு நெட்வொர்க்ல இருக்கிற காம்போனன்டோட கனெக்டிங் ப்ரொசீஜர் வேற மாதிரி. ஸோ இந்த கனெக்டிங் ப்ரொசீஜருடைய அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி தான் நம்ம டோபாலஜி அப்படிங்கிறது மீனிங். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் டோபாலஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் வந்து ரொம்ப லென்த்தான நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் நோடுல பஸ் டோபாலஜி கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு இதுல ஸ்டார் டோபாலஜி கனெக்ட் ஆயிருக்கு, பட் இன்னொரு இடத்துல மெஷ் டோபாலஜி கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு இடத்துல ரிங் டோபாலஜி கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரே நெட்வொர்க்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் டைப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ அது அந்த ஏன் அப்படின்னு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா டிபெண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற நெட்வொர்க்கிங் காம்போனன்ட் தான் நமக்கு தேவை. சில இடத்துல சுவிட்ச் ஃபங்க்ஷன் ஆகும், சில இடத்துல பிரிட்ஜ் கனெக்ட் ஆயிருக்கும், சில இடத்துல கேட்வே கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப என்ன அது, இது எல்லாமே நெட்வொர்க் காம்போனன்ட். அப்போ நெட்வொர்க்குக்கு தேவையான காம்போனன்ட் மட்டும் தான் அங்க இன்வால்வ் ஆக முடியும். ஸோ அப்ப இன்வால்வ்மெண்ட்ங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த நெட்வொர்க்கிங் ஃபங்க்ஷன் டு டிசைடிங் விச் ஆர் த நெட்வொர்க் காம்போனன்ட் வில் பி யூட்டிலைஸ்ட். ஸோ திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. இட் இஸ் டைரக்ட்லி இட் இஸ் நோன் அஸ் டோபாலஜி. ஸோ டோபாலஜி என்ன அப்படிங்கிறது இதை மீன். இப்போ இந்த ஸ்டார் டோபாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் சர்வர் இருக்கு, அந்த சர்வரோட கனெக்ஷன் ஆஃப் த டெஸ்டினேஷன் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டினேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கு, அதில் வந்து நெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ சர்வர் என்னன்னு டைரக்டா டு கனெக்டிங் வித் கன்சர்ன் நோடு. இட் இஸ் நாட் டு 1/1 பேசிஸ். இப்போ ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி தான் ஃபங்க்ஷன் கண்டக்ட் ஆகும். ஆனால் இங்கே பாருங்க ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா சர்வர் பர்டிகுலர் நோடு, தென் சர்வர் பர்டிகுலர் நோடு. அப்போ நோடுங்கிறது நம்பர் ஆஃப் நோடு என்ன வேணாலும் இருக்கலாம், அவுட்டா எவ்வளவு வேணாலும் நோடு இருக்கலாம், ஆனா டைரக்டா சர்வரோட டீல் ஆகும். ஆனா ரிங்கில் அப்படி கிடையாது, ஒரு சிஸ்டத்தோட சிஸ்டம் தான் டீல் பண்ணும். தென் என்டையர் சிஸ்டத்துக்கும் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் தான் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் மற்ற இதுக்கும் வந்து 1/1 ஷேர் பண்ணி எந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் எங்க வந்திருக்கோ அங்க போய் ரீச் ஆகும். இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் ஃபார் அவர் ரிங் டோபாலஜி. ஆனா ஸ்டார் அப்படி கிடையாது, டைரக்டாவே கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி இஸ் மேபி மோர் நம்பர் ஆஃப் கனெக்டிவிட்டி. அதாவது 1-2 தான் கனெக்ட் ஆகணும் அவசியம் இல்லை. இட் வில் கன்சிடர் சோ மெனி டைரக்ட் கனெக்ஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இன் அவர் ஸ்டார் டோபாலஜி. தென் அட்வான்டேஜஸ், ஈஸியா ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிஸ்டத்துல பிரச்சனை ஆச்சுன்னா அது அந்த சிஸ்டத்தை மட்டும்தான் பாதிக்கும். ஏன்னா டைரக்ட் டீல் வித் மெயின் நோடு. சப் நோடு வந்து மெயின் நோடோட கனெக்ட் ஆயிருக்கு. சப் நோடுங்கிறது நம்ம சிஸ்டம். இப்போ நான் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து கிராஸ் இருக்கிற வேற எந்த ஒரு சப்போர்ட்டிங் இல்லாம டைரக்டா நான் வந்து மெயின் நோடுக்கு டீல் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ட் டு ரெக்வஸ்ட் டு கன்சர்ன் மெயின் நோட், நாட் ஃபார் எனி இன்டர்மீடியட் சப் நோட் கனெக்டிவிட்டி வந்து நம்ம கன்சிடர் பண்றது தேவையே. கனெக்ஷன் ரெண்டுக்கு நடுவில் இருக்கு. என்ன ரெண்டுக்கு நடுவில், மெயினுக்கும் சப்புக்கும் நடுவில் இருக்கிற கனெக்டிவிட்டி. ஸோ மேக்ஸிமம் நமக்கு அட்வான்டேஜ் இதுல இருக்கு, எதுல ஸ்டார் டோபாலஜில இருக்கும். ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சர்வர் எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்டையர் நெட்வொர்க்கும் ஃபெயிலியர் ஆயிடும். That is only the big disadvantage compared to all other network topologies. சர்வர் தான் மெயின். சர்வர்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா நோடும் என்ன ஆகும், டீஆக்டிவேட் போயிடும். ஏன்னா சர்வர் மெயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுக்குமே டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து த்ரூ ஒன்லி சர்வர்.
அப்போ சர்வரே ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க கனெக்டா இருக்க அத்தனை இதுவும் நமக்கு திடீர்னு சர்வர்ல பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல நெட் என்ன ஆகும், டிஸ்கனெக்ட் ஆயிடும். இதான் ஒண்ணு பிரச்சனை. அதாவது அந்த பர்டிகுலர் நோடு இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் as a மெயின் ரோல் ஃபார் அவர் ஸ்டார்ட் ஆஃப் ஆலஜி. ஸோ மெயின் ரோலுங்கிறது சர்வர். அந்த சர்வர் வந்து டீஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்டையர் நெட்வொர்க்கு என்ன ஆகும், டீஆக்டிவேட். இன்டர்நெட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பர்பஸ்க்காக கனெக்ட் பண்ணியிருப்போம். சப்போஸ் அந்த இன்டர்நெட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டிஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெட்டோடைய இன்ஃபர்மேஷன் யூட்டிலைசேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ட்ரீ டோபாலஜிக்கும் ஸ்டார் டோபாலஜிக்கும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸ்டார் டோபாலஜி டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மெயின் வந்து கனெக்ஷன்ல இருந்து ஒரு ஒன் மோர் மெயின் ஸ்டேஷன், the second main station only to sharing the facilities of further networking function. டைரக்ட் நெட்வொர்க் நோட்ல இருந்து ஒரு சப் நெட்வொர்க் நோடுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும். அந்த சப் நெட்வொர்க் தான் என்ன பண்ணும், ஃபர்தரா நெட்வொர்க்கிங் ஷேரிங் ஃபங்க்ஷனை நியர்பை நெட்வொர்க்குக்கு ஷேர் பண்ணும். தட் இஸ் ஒன்லி த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டார் அண்ட் ட்ரீ டோபாலஜி. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் ஸ்டாரோடைய பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணுது. என்னன்னா ஸ்டாருங்கிறது மெயின் நோடோட டீல் பண்ணுது, இப்போ ட்ரீ டோபாலஜிங்கிறது சப் நோடலோட டீல் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன்லி த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டார் அண்ட் ட்ரீ டோபாலஜி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அவைலபிலிட்டி ஸ்பெசிலிட்டிஸை பொறுத்து என்ன மாதிரி டோபாலஜியை கன்சிடர் பண்ணுங்கிறது ஃபங்க்ஷன் சிச்சுவேஷன் ஒன்லி டு டிசைட். அதனால இதுதான் யூஸ் பண்ணலாம் அதான் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த நெட்வொர்க்குக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டிங் ஆஃப் டோபாலஜி யூஸ் பண்றதோ அது அந்த ஃபங்க்ஷன் சிச்சுவேஷன் மட்டும்தான் டிசைட் ஆகுது. டிஃபால்ட்டா இதுதான் இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. மெஷ் டோபாலஜி சர்க்யூட் டயக்ராம் வச்சு ஐ மீன் இந்த ப்ளோ டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ டாப்ல இருக்கிற சிஸ்டம் நோட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 1, லெஃப்ட் சைட் 2, 3, 4, 5 இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் 1 to 2 டைரக்டா டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஏதாவது ஒரு நெட்வொர்க் ஃபார்மேஷன் நடக்கும். அப்படின்னா 1 to 3 இல்லைன்னா 3 to 4 இல்லைன்னா 5 to 2. இது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 5 சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இந்த 5 சிஸ்டத்துங்கிறது நெட்வொர்க்கோடைய ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஒன்லி த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் ஒன்லி டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது என்ன ஆகும், 2 to 3 கனெக்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா 2 to 4 கனெக்ட் ஆகும், இல்லைன்னா 5 to 1 கனெக்ட் ஆகும். ஸோ என்ன ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற நெட்வொர்க்குக்கு மட்டும் அந்த ஃபங்க்ஷன் என்ன தேவையோ அந்த 2 கனெக்ஷன் பாயிண்ட் மட்டும் கனெக்ஷன்ல இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் மெஷ் டோபாலஜி அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மொபைல் நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா மொபைல் நெட்வொர்க்ல நீங்க வைஃபை ஆக்டிவேட் பண்றீங்க இல்ல ப்ளூடூத் ஆக்டிவேட் பண்றீங்க. பட் நியர்பை சோ மெனி ப்ளூடூத் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு. பட் ரெண்டுக்கு நடுவில் பேரிங் ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா எதுக்கு நீங்க ஆத்தன்டிகேஷன் கொடுக்குறீங்களோ எதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது போது கனெக்ட் ஆகும். ஸோ வந்து இது வந்து 1 by 1 அப்படி ரிங் மாதிரி 1 by 1 அப்படிங்கிறதுலாம் கிடையவே. எந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஃபங்க்ஷன் கண்டக்ட் ஆகணுமோ அந்த ரெண்டை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு மீதி எல்லாம் டீஆக்டிவேட் ஆயிடும். திஸ் இஸ் ஆக்சுவல் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் மெஷ் டோபாலஜி. இதுல 2 டைப் இருக்கு, ஃபுல் மெஷ் டோபாலஜி, பார்ஷியல் மெஷ் டோபாலஜி. ஸோ ஃபுல் மெஷ் டோபாலஜிங்கிறது ஆல்வேஸ் டு ஆக்டிவ். பார்ஷியல் மெஷ் டோபாலஜி அப்படிங்கிறது எதுக்கான எப்போ ஆக்டிவேட் ஆகணுமோ அந்த டைம்ல ஆக்டிவேட் ஆனா போதும். ஆல்வேஸ் ஆக்டிவ்லி இருக்கிறது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எப்போ நம்ம ஒரு நெட்வொர்க் மூலியமா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றோமோ அப்போ மட்டும் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பார்ஷியலி மெஷ். இல்ல ஆல்வேஸ் இட் வில் ஆக்டிவ் whenever it just going to taking the function of networking அப்படிங்கும்போது எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகுமோ அப்போதான் ஆக்டிவேட் ஐ மீன் அந்த நெட்வொர்க்கிங் ஃபங்க்ஷன் வந்து நம்ம மூலியமா ஒரு ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஐ மீன் ஃபுல் மெஷ் டோபாலஜி எப்பயுமே அது ஆக்டிவ்ல இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் two difference I mean types of mesh topology, full mesh and partial topology. Sir, doubt sir. Yes.
சார் அப்ப ஆக்டிவேட் ஆகுறப்ப மட்டும் கனெக்ட் ஆகுங்கிறப்ப பார்ஷியல் மெஷ்னு சொல்லுவோமா சார்? எஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஏன்னா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி நமக்கு கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செல்போன் நெட்வொர்க் இருக்குல்ல, எஸ் சார். செல்போன் நெட்வொர்க் வந்து எப்பயுமே ஆக்டிவ்ல இருந்தாதான் நம்மளால எப்போ வேணாலும் கால் பண்ண முடியும். ஓகே சார். ஆனா ஒரு வைஃபை மூலியமா நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, எஸ் சார். அப்போ மட்டும் ஆக்டிவேட் பண்ணி அது மூலியமா ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம். எஸ் சார். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்போன் பேரிங் பண்றோம் இல்லையா, டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஷேரிட்ல பண்றோம் இல்லையா, எஸ் சார். அது வந்து மிஸ் நீங்க நினைச்சுக்கலாம். இல்ல Okay, செல்போன் நெட்வொர்க் வந்து ஏன்னா ஒரு டவர் டீஆக்டிவேஷன் என்ன ஆகும், அதாவது ஏன் செல்போன் டவர் வந்து எப்பயுமே ஆக்டிவ்ல இருக்கணும், அது ஆக்டிவ்ல இருந்தாதான். ஏன்னா அந்த செல்போன் அந்த எண்ட் யூசர் வந்து எப்போனாலும் அவர் வந்து கனெக்ட்ல வரலாம். ஏன்னா இந்த வந்து நெட்வொர்க் செல்போன் டவர் வந்து தெரியாது இல்லையா, நான் எப்ப கால் பண்ண போறேன்னு செல்போன் டவருக்கு தெரியுமா? தெரியாது சார். அப்ப செல்போன் என்ன நெட்வொர்க் டவர் எப்படி இருக்கணும்? ஃபுல்லா ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஆமா, ஏன்னா நான் எப்ப கால் பண்ணுவேன்னு செல்போன் டவருக்கு தெரியாது. அப்ப வந்து எப்பயுமே அது ஆக்டிவ்ல இருந்தா மட்டும்தான் அந்த நெட்வொர்க் உண்டான ஆக்சுவல் ஃபங்க்ஷனை நம்மளால ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து ஃபுல் ஏன் வந்து அந்த ஃபுல் மெஷ் டோபாலஜி ப்ரொசீஜரை வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஏன் சொல்றேன்னா, செல்போன் டவர் இட் வில் பி ஆக்டிவ் ஆன் ஆல்வேஸ் ஆன் ஆக்டிவ் whether on the particular point it will not known whether when will the particular device going to active for the calling purpose அப்படிங்கிறது தெரியாது. அதனால அது எப்பவுமே ஃபுல் மோட்ல தான் இருக்கணும், ஃபுல் ஆக்டிவ் கண்டிஷன்ல இருக்கணும். பட் ஆனா வைஃபை அப்படி கிடையாது இல்லையா, எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் ரெண்டு பாயிண்ட்டுக்கும் தெரியும், நீ ஆக்டிவேட் பண்ற நானும் திரும்ப ஆக்டிவேட் பண்றேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த ஆக்டிவ் டைமுங்கிறது ரெண்டு எண்டுக்குமே தெரிஞ்சா மட்டும்தான் பார்ஷியல் மெஷ் டோபாலஜி ஃபாலோ பண்ண முடியும். ஏதோ ஒரு பர்டிகுலர் எண்டுக்கு வந்து நம்மளுடைய ஆக்டிவேஷன் டைம் தெரியாத பட்சத்துல ஏதோ ஒரு பர்டிகுலர் நோடுங்கிறது ஃபுல் ஆக்டிவ்ல இருந்தே ஆகும். விச் இஸ் a நெட்வொர்க் பேசிக் ப்ரொசீஜர், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே சார். ரெண்டு எண்டு பாயிண்ட்டுக்குமே தெரியணும், ரெண்டுமே எப்போ ஆக்டிவ் ஆகுது எப்போ வந்து டீஆக்டிவேட் ஆகுறது தெரிஞ்சதுன்னா பிரச்சனையே இல்லை. எப்போ வந்து கனெக்டிங் இருக்கோ அப்போ மட்டும் ஆக்டிவேட் ஆனா போதும். பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தெரியல, இந்த பாயிண்ட் வந்து எப்போ ஆக்டிவ் ஆகும் என்னங்கிறது தெரியலன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீ ஃபுல் மோடுக்கு ஆக்டிவ் கண்டிஷனை வச்சே ஆகணும். ஓகே. தென் ஹைபிரிட் டோபாலஜி ஒன்றும் கிடையாது பாருப்பா. பஸ் கனெக்ட் ஆயிருக்கு, ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இது என்னது மெஸ், இது என்ன கனெக்ஷன் ஆக்சுவலா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன டோபாலஜிப்பா? ஹைபிரிட்ங்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா. இட் வில் கனெக்டிங் ஆல் அதர் டோபாலஜி எலாங்கேட்டட் இன் த ஒன் பர்டிகுலர் நோடு. ஒரே நோடுல பஸ் கனெக்ட் ஆயிருக்கும், ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கும், மெஸ் எனிதிங் எல்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ ஹைபிரிட்ங்கிறது இதுதான் மீனிங், ஒரே டைம்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டோபாலஜி ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்றது, அதுதான் ஹைபிரிட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து ஒரு நெட்வொர்க்ல இந்த ஒரு ரிங் டோபாலஜி பேஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் கான்ஃபிகரேட் ஆயிருக்குன்னா அது ஃபங்க்ஷன் முடியுற வரைக்கும் ரிங்லயே தான் இருக்கும், பஸ்ஸுன்னா பஸ்லயே தான் இருக்கும், மெஸ்ஸுன்னா மெஸ்லயே தான் இருக்கும். ஆனா ஹைபிரிட் அப்படி கிடையாது, எல்லா நெட்வொர்க்கோடைய டோபாலஜியும் ஒரே பர்டிகுலர் பாயிண்ட்ல வச்சு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ஹைபிரிட் டோபாலஜி. Just compared to all other topology, how hybrid is very advanced level. அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா, we can connecting all other network topology at a time possibilities in our hybrid topology. So this is the difference between compared to all other remaining types of topology.